வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான நாள் ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது வந்துருச்சு. சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நாளைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு பேட்ச் இருக்கிறவங்க எல்லாரும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது. ப்ளஸ் சிவிக்காக போகிறவங்க, சீட் இன்னும் கிடைக்காம இருக்கிறவங்க, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க, செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வருமானு வெயிட் பண்ணுறவங்க, ஸோ இது மாதிரி ஃபுல்ஃபில் டேட்டாவே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்மந்தமான அப்டேட் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த சீட் அலாட்மெண்ட் ஆனவங்களோட டிஸ்கஷன் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகாதவங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் பின்னாடி அப்படியே கண்டினியூஸாக டச் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட லிஸ்ட் வந்திருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் சார் எனக்கு சீட் அலாட்மெண்ட் வரல, என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணி உள்ளே போய் பார்த்தேன், எனக்கு சீட் அலாட்மெண்ட் எந்த காலேஜ்னு வரல, ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ண இந்த சிவி லிஸ்ட்டில் என்னோட பேர் இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த டேட்டு எந்த டைமுக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டு அந்த டைமுக்கு நீங்கள் நேரடியாக TNAUக்கு போயிருங்க. அந்த டேட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் சீட்டு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அப்டேட் ஆயிருச்சு. சரிங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க, சார் எல்லா சீட்டையுமே ஃபில் பண்ணிட்டாங்களா சார், சயின்ஸ் ஸ்ட்ரீம்னும் டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கெல்லாம் பின்னாடி இருக்கா சார் அப்படின்னு கேட்குறீங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீமு ப்ளஸ் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சீட் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேகன்சி எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ எல்லா சீட்ஸுக்கும் அவங்க சீட் அலாட்மெண்ட்டை நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகாமல் இருக்கிறவங்களோட லிஸ்ட் மட்டும்தான் வேகன்சி லிஸ்ட்டாக வரும். சரிங்களா? ஒவ்வொரு சிவிலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 பேரோ 60 பேரோ வராமல் இருப்பாங்க. சரிங்களா? அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அதுவும் எப்போ அது ஜாஸ்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நாளை மறுநாள் அதிகபட்சம் எல்லா கேண்டிடேட்டும் போய் அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி நாளைக்கும் சரி நாளைக்கு மறுநாளும் கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆனவங்க தான் நாளைக்கும் நாளை மறுநாளும் சிவிக்கு போவாங்க. அதனால் அந்த அளவுக்கு சீட் அலாட்மெண்ட்டில் வேகன்சி வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் அஃபிலியேட் நெருங்க சீட் அலாட்மெண்ட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் நிறைய பேர் சிவிக்கு வராமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டாயமாக அந்த பேட்சுக்கெல்லாம் உங்களுக்கு வேகன்சிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் சீட்டு கிடைக்காம இருக்கிறவங்க அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் அதை பற்றின டேட்டா உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? இந்த சீட் அலாட்மெண்ட் கிடைச்ச எல்லாருமே நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், இந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் இப்போ வந்திருக்கல ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர், அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துருங்க. சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண மை அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் எடுத்துக்கோங்க. இதை தாண்டி உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களுக்கான டிசி, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், சரியா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிறது சேஃபு. உங்களுக்கு ஆதார் கார்டு, உங்களுக்கான 2 ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளஸ் 20,000 அட்மிஷன் அமௌண்ட்டும் எடுத்துக்கிட்டு நேராக போயிடணும். ஓகேவா சார்? இந்த ஸ்லைடிங் எனக்கு அலாட் ஆகிருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு நான் விரும்பின காலேஜாக இல்லை, விரும்பின கோர்ஸ் கிடைக்கல, ஆனால் எனக்கு மேலே நான் இப்போ அலாட்டாக இருக்கிறது 10th பிளேஸ் அப்படின்னா 9th பிளேஸில் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அல்லது நான் விரும்புகிற கோர்ஸ் இருக்குது, நான் ஸ்லைடிங் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். கண்டிப்பாக ஸ்லைடிங் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் நேரடியாக TNAUக்கு என்னைக்கு உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு நீங்கள் நேரடியாக அங்கே போகணும், உங்களோட சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணணும், தென் 20,000 அட்மிஷன் அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் போயிட்டு எனக்கு இல்லை இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நான் எழுதி கொடுத்துட்டு வந்தால் போதுமா சார்னு கேட்குறீங்க. கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு கிடச்சிருக்கிற சீட்டை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சீட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக 20,000 அமௌண்ட் கட்டணும், ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லைடிங்க்கு அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. நீங்கள் அதை டிக் பண்ணி கொடுத்துட்டு வரணும். சரியா? ஸ்லைடிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், பட் இருந்தாலும் யோசிச்சு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் கொடுத்துருக்குற உங்களுக்கு இப்போ 10th பிளேஸில் இருக்க காலேஜ் அலாட் ஆகிருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்கேஸ் ஒரு 7th பிளேஸ்லையோ 6th பிளேஸ்லையோ தான் நீங்கள் விரும்புகிற கோர்ஸ் இருக்குது அல்லது விரும்புகிற காலேஜ் இருக்குன்னு வைங்க. இவ்வளோ ஒரு 3-4 காலேஜ் இம்ப்ரூவ் ஆகி மேலே மூவ் ஆகுமா சார் அப்படின்னா அது ரொம்ப ரேர். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 காலேஜ் தான் மூவ் ஆகும்.
அதுவும் அந்த காலேஜில் இருக்கிற வேகன்சியை பொறுத்து. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 10th பிளேஸில் ஒரு பிரைவேட் அஃபிலியேட்டட் கிடச்சிருக்கு, 9th பிளேஸும் அஃபிலியேட்டட், 8th பிளேஸும் அஃபிலியேட்டட், 7th பிளேஸும் அஃபிலியேட்டட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ முடிஞ்சு 6th பிளேஸில் நீங்கள் இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோ காலேஜ் வந்து கிராஸ் ஆகி உங்களுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. 1 or 2 காலேஜ் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? அதுவும் அந்த காலேஜில் வேகன்சி இருந்தால் தான் மூவ் ஆகும். இல்லைனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்கு என்ன இப்போ கிடைச்சதோ அதே காலேஜே ஸ்லைடிங்கோட ரிசல்ட்லேயே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். எத்தனை ஸ்லைடிங் சார் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மினிமம் 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டாவது உங்களுக்கு கட்டாயமாக வரும். சரிங்களா? மினிமம் 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டாவது வரும். ஒவ்வொரு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்பவும் நியூவாக அலாட்மெண்ட்டும் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்பெல்லாம் நியூ அலாட்மெண்ட் வரும்னு சொல்றீங்க. அது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வைப்பாங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ரவுண்ட்லேயே தான் எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லிட்டாங்களே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க. இன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் பேஸ் 1 வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ போய் அட்டன் பண்ணுறவங்களாம் அட்டன் பண்ணிடுவாங்க. வேண்டான்னு விருப்பப்படுறவங்களாம் போக மாட்டாங்க. அந்த போகாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த சீட்டை வந்து வேகன்சி ஆகும். அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 181 கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் இப்போ இந்த CV 1ல் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அடுத்து 180ல் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க, 179ல் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. அது எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரும்னு சொல்கிறேன்ல, அந்த ரிசல்ட் வர்றப்பெல்லாம் ஆகிற வேகன்சியை கால்குலேட் பண்ணி அப்போ நியூ அலாட்மெண்ட்டை அவங்களே கொடுப்பாங்க. உங்களை தனியாக இனி மறுபடியும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்பவும் நமக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். அது அங்கே வேகன்சி ஆகிறத பொறுத்து. அதுவும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் 1ஓட ரிசல்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜில் 1 or 2 பிளேசஸில் வேகன்சி இருந்தால் கூட ஸ்லைடிங் 1ஓட ரிசல்ட்லேயே அது கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட், அதுக்கு அடுத்த ரவுண்ட்லாம் அலாட்மெண்ட் வருது அப்படின்னா பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் தான் வரும். உங்களுக்கும் நல்ல நேம்டு பிரைவேட் அஃபிலியேட்டட் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஒரு நான் சின்ன அவேர்னஸ் தரேன். உங்களுக்கு பிரைவேட் அஃபிலியேட்டட் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ உங்களுக்கு CV இருக்காது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு நாள் அல்லது 1.5 நாள் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. எந்த பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் உங்களுக்கு கலாட் ஆயிருக்கோ தயவு செஞ்சு நீங்கள் நேரடியாக அந்த பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு போங்க, விசிட் பண்ணுங்கள். CVக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணி தெளிவாக டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபீஸ் எவ்வளோ வரும், கவுன்சிலிங் மூலமாக வரதுனால எவ்வளோ ஃபீஸ் வரும், இன்ஃப்ரா எப்படி இருக்குது, லெக்சரர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது அந்த காலேஜ் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜுக்குன்னு CVயை போய் அட்டன் பண்ணி அந்த காலேஜை எடுங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக CVக்கு போகிறத நீங்கள் தவிர்த்துடலாம். ஆனால் CVக்கு போகிறத நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்கும் எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் TNAUவில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. அதுக்கு அடுத்த வருஷம் வேணால் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணி வேணால் போய்க்கலாம். சரிங்களா? CVக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணாமல் உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்குலாம் வராது. சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த பண்ணுற தவறு. ஓகேவா? ஸோ சீட்டு கிடைக்காம இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் வந்து மார்ஜினில் இருக்குது அப்படின்னா அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டு அது வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது வரைக்கும் நமக்கு சீட்டு வந்து அலாட் ஆகி வரும். இல்லை அப்படின்னா கூட கடைசியாக ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் இருக்கிற எல்லா வேகன்சியும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க நமக்கு ஸ்பாட் அட்மிஷனுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பாட் அட்மிஷன் டைமில் நேரடியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு போகணும். போயிட்டு நாம் என்ட்ரு பண்ணி அதில் அந்த டைமில் வேகன்சி இருக்கிற காலேஜில் பொறுத்து நமக்கு சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. மெஜாரிட்டி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு வந்து கிடைக்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் நிறைய இடங்களில் வேகன்சி அதிகமாகும். நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம், சீட்டு கிடைக்கலன்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக சீட்டுக்கான பாசிபிலிட்டி இவ்வளோ சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சார் ஃபஸ்ட்டில் எனக்கு இப்போது அக்ரி கிடச்சிருக்கு, நான் TNJFக்காக வெயிட் பண்ணுறேன், நான் என்ன சார் பண்ணட்டும், இதை போய் ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டில் அலாட் ஆகிற கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு டிகிரியோட இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அக்ரியோட ப்ராசஸ் முடிஞ்சதும் அடுத்து பார்த்தீங்கன்னா TNJFயோட அலாட்மெண்ட் வரும், அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அலாட்மெண்ட் வரும். இதெல்லாம் கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் டிப்ளமோ அக்ரிக்கான ப்ராசஸும் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற கோர்ஸில் போய் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி இன்கேஸ் TNJFயில் உங்களுக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா இந்த சீட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிவிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கண்டினியூ 20,000 அமௌண்ட்டை கூட நீங்கள் எழுதி கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் உடனே கிடைக்கிற
கிடைக்காது, ஒரு 3 or 4 மந்த்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராக்ரஸ் இப்படியே மூவ் ஆகும். அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பேன். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான கிளாரிஃபிகேஷனை நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு சிவி இருக்கிற எல்லாரும் தயவு செஞ்சு அந்த ஆன் டைமுக்கு நேரடியாக டிஎன்ஏக்கு போயிடுங்க. 2 மணிக்கு ஒரு பேட்ச், 4:30 மணிக்கு ஒரு பேட்ச் சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்கு ஆன் டைம் அட்டன் பண்ணிடுங்க. அப்போ தான் சீட்டு கன்ஃபார்ம் ஆகும். போகிறப்போ 20,000 அமௌண்ட்டு, சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாம் அதை கரெக்டாக கொண்டு போங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா உங்களுக்கு அலாட்டாக இருக்கிற காலேஜ் கோர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கே டிஎன்ஏக்கு உரிமை இருக்குது. அப்படி நம்ம கிடைச்ச கோர்ஸை விட்டு கொடுத்துறாதீங்க. சரிங்களா? ஆன் டைமுக்கு சிவி போய் அட்டன் பண்ணிடுங்க. இன்னும் அப்டேட் கொடுப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.